கேள்விப்பட்டேன் காவ்யா. அருண் சொன்னா நீ திரும்பவும் அவனோட ஹாஸ்பிட்டல ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன்னு. நல்ல விஷயம்தான். ஆனா திடீர்னு இப்படி ஒரு ஆசை உனக்குள்ள ஏன் வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? திடீர்னு வந்ததுங்கிறது உண்மைதான் சார். ஆனா அதுக்கு விதைய போட்டதே நீங்க தான். உங்க ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்ததுல இருந்து எனக்கு இந்த உலகமே தெரியல. காலையில கண் முழிச்சு ராத்திரி கண்ணு மூடுற வரைக்கும் அந்த 4 சுவர், என் வீட்டோட அந்த 4 சுவர், அது மட்டும்தான் என் வாழ்க்கை. திடீர்னு அப்பா வந்தாரு. உலகத்துல எனக்குன்னு ஒரு பச்சைக்கோள் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவரும் நான் ஆசைப்பட்ட அப்பாவா இல்ல. அவரோட சுதந்திரம், அவரோட வாழ்க்கை, அதை நோக்கி அவர் ஓடுறாரே தவிர பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கான்னு அவருக்கு தோணல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீட்டோட நிலைக்கல், அவ்வளவுதான். புரியுதுமா உன்னோட வேதனை, உன்னோட நியாயமான எதிர்பார்ப்பு எல்லாமே எனக்கு புரியுது. உனக்கு இப்ப தேவை வெளி உலக சுதந்திரமான சுவாசம். தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு மேல வரணுங்கிறத விட தன்னைத்தானே நிலநெடுத்துக்கணுங்கிற தவிப்பு. அதான் இப்ப உனக்குள்ள இருக்கிற கேள்வி இல்லையா? உண்மைதான் சார். மரணத்தோட போராடி மீண்டும் வந்துடலாம். ஆனா தனிமையோட போராடி மீள முடியல. முள்வேலிய கட்டிக்கிட்டு முகாம்குள்ள வாழறது எவ்வளவு பெரிய சித்திரவதையோ, அதை விட சித்திரவதை சுவருக்கு நடுவுல சுவாசத்தோட வாழறது. அதனாலதான் நீங்க அன்னைக்கு சொன்னத நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அருண் கிட்ட கேட்டேன். இது தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க. அதிகபட்ச ஆசைன்னா என்னை திட்டி வெளியில போக சொல்லிடுங்க. போயிடுறேன். இல்லம்மா, ரெண்டுமே நான் செய்ய போறதில்ல. அருணுக்கு இப்ப தேவை ஒரு நம்பிக்கையான ஆள். அது நீயா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். சார், என் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை? நம்பிக்கைங்கிறது நாமளா பார்த்து வைக்கிறது இல்ல, அவங்களா அவங்கள உருவாக்குறது. நீ எனக்குள்ள அந்த நம்பிக்கையை உருவாக்கிட்ட. நான் நம்புறேன் உன்ன. அருண் பா, இங்க வாப்பா. ஒரு நல்ல நாளா பார்த்து காவியாவை நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண சொல்லு. பிரசாத், எங்கடா போன?
இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? ஒரு போன் கூட பண்ணலையேப்பா. ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையேப்பா, உன் குரலே வேற மாதிரி இருக்கு. ஏன்பா ஒரு மாதிரி டல்லா பேசுற? சாப்பிட்டியாப்பா? சாப்பிடுறியா? அம்மா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? சொல்லுப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன பிரசாத், என்னாச்சு உனக்கு? நான் உன்னை பெத்த அம்மாடா. ஒரு வாரம் நான் எவ்வளவு தவி தவிச்சிருப்பேன். அது கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? என்ன விட்டுருமா அப்படியே? என்ன பிரசாத், வீட்டை விட்டு படி இறங்கி போகும்போது 100 தடவை அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவியே. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியே. எத்தனை நாள் மாமா வீட்டுக்கு போய் அழுதுருப்பேன் தெரியுமா? உன்னை யார் மகளா போ சொன்னது? என்னடா பேசுற நீ? எனக்கு வேற யாருடா இருக்காங்க? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு நீ மட்டும்தான். உன்னையும் காணோம். எங்க போனேன்னு தெரியல. நான் யார்கிட்டடா போய் சொல்லி அழுவேன்? என் அண்ணன் கிட்ட தானே சொல்லி அழ முடியும். என்ன ஊரை கூட்டி நான் ஊர் விட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியா? பிரசாத், என்ன பாச்சு? பேச்சே வேற மாதிரி இருக்கேப்பா. அப்படித்தான் இனிமே பேசுவேன். அப்படிதான் இனிமே நடந்துப்பேன். புரிஞ்சுக்கோ. என்ன தொந்தரவு பண்ணாத. போ. மகனே, என்ன என்னடா என்னாச்சுடா உனக்கு? இந்த அம்மா முகத்தை பாருடா. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ வருவியா வரமாட்டியான்னு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன்டா. என் முகத்தை பாருடா. என்னடா, எங்க போன? என்ன நடந்துச்சு? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, என்ன எதுவும் கேட்காதன்னு. விட்டுரு. அப்படின்னா உன்னை நான் எதுவுமே கேட்க கூடாதா? எதுவுமே இந்த அம்மா கேட்க கூடாதா? பிரசாத், என்ன வேணும் அப்படின்னு நான் உன்னை கேட்கலன்னா எவ்வளவு சண்டை போடுவ தெரியுமா? இப்ப என்ன வேணும்னு கேட்டா அதுக்கு சண்டை போடுற. எல்லாம் மாறலாண்டா. உன்னை பெத்த அம்மாடா நான். இந்த வயிறு உன்னை சுமந்த வயிறுடா. நீ சாப்பிட்டியோ மாட்டியோன்னு அப்படிங்கிற கவலையிலேயே ஒரு வாரம் சாப்பிடாம கொள்ளாம வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இந்த வயிறை அணைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்டா. உனக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்டா. என்ன பார்த்து இப்படி பேசுற? எப்படிடா, எப்படி மனசு வந்தது உனக்கு? அம்மா, என்ன அப்படியே கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. நான் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன யோசிக்க போற நீ? என்னடா யோசிக்க போற? இத்தனை வருஷமா யோசிக்காத யோசனையே இன்னும் என்னடா யோசிக்க போற? யோசிடா, யோசி.
என்னென்ன யோசிக்கணுமோ எல்லாத்தையும் யோசி. டேய், ஒரு தாயோட வலி உனக்கு தெரியாது, வேதனை உனக்கு புரியாது. ஏன்னா எல்லாம் நான் பண்ண தப்பு. பெத்த மகனாச்சேன்னு பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்த. எனக்கு என்ன கஷ்டம்? என் கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட நீ ஏதாவது புரிஞ்ச பெண்ணுதான். அத நான் உனக்கு தெரியாம அணைச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. அப்படி வளர்த்தேன்டா உன்னை. அழ வச்சுட்டேடா உங்க அம்மாவை. அம்மா, நான் இதெல்லாம் வேணும்னு செய்யலம்மா. என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னடா சூழ்நிலை? அதையாவது சொல்லேன்டா. பிரசாத், இப்பவும் நீ என்ன தூக்கி எறியலாம், ஆனா இந்த அம்மாவால முடியாதுடா. எனக்கு நீ மட்டும் தாண்டா. இத பாருடா, எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. எனக்கு வேற எதுவுமே வேணாம். அம்மா, உனக்கு பிடிச்ச தோசை போட்டு எடுத்துட்டு வர, எண்ணெய் போட்டு முருவலா ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவியே, எடுத்துட்டு வர. ஒரே ஒரு விஷயம் பிரசாத், இன்னைக்கு ஒரு நாள் அம்மா என் கையாலேயே உனக்கு ஊட்டி விடுறேன்டா. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. பிரசாத், இதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். வர. நான் எதிர்பார்க்கவே இல்லை அருண், இப்படிலாம் நடக்கும்னு. நான் போனது என் ஆஃபீஸ் வேலையா? நான் போன அன்னைக்கு என் மனநிலைமை சரியில்லை. அந்த நேரத்தில் அம்மா, அதான் உன் அத்தை, தேவையில்லாம எதையோ பேசினாங்க. கோவத்தில் திட்டிட்டேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையா உருவாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என்னமோ அப்படி தோணல பிரசாத். என்னடா சொல்ற நீ? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பேசுற நீ? என்ன உறுத்தல்? பிரசாத், நீ சொல்றதை கேட்கும்போது ஒரு கதை கேட்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த சின்ன பசங்களுக்கு பெரியவங்களாம் சொல்லுவாங்களே, நம்ப முடியாத ஆனா நம்ப வைக்கிற முயற்சியில சொல்ற கதை. அப்படி கதை சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல, தேவையும் இல்ல. ஏய், எதுக்காக இவ்வளவு கோவப்படுற இப்போ? நீயே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. விஷயம் இருக்கு. நீ ஆபீஸ் வேலையா போறப்போ அம்மா ஏதோ பேசினாங்க. அவங்க பேசினது உன்னை இரிட்டேட் பண்ணிருக்கு. அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு அக்கடான்னு இருப்பியா?
உன் உறவுங்கிறது அத்தை மட்டும்தானா? நாங்க இல்ல? ஏன் உன்னையே நம்பி வாழ்ற கவிதா இல்ல? அவகிட்ட பேசணும்னு உனக்கு ஏன் தோணல பிரசாத்? தப்புதான், தப்புதான், தப்பு தப்பு தப்பு. நான் உங்ககிட்ட பேசாதது தப்பு, உங்க அப்பா கிட்ட பேசாதது தப்பு, ஏன் கவிதா கிட்ட பேசாதது தப்பு. எல்லாமே தப்பு. மொத்தத்துல நானே ஒரு தப்பு, மிகப்பெரிய தப்பு. ஏய் ஏய் பிரசாத், ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? உன் பேச்சு, உன் நடவடிக்கை, உன்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறுது. What happened, man? Nothing. 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 Let me live as it is. நான் நானாவே இருந்துட்டு போறேன். உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் என் ரத்தத்தை என்னால அழிச்சு மாத்திக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. உங்க ஒவ்வொருத்தருக்காக என் நரம்புகளை அறுத்துக்க முடியாது. ஏய் பிரசாத், ஏய் என்னடா, என்னாச்சு உனக்கு? உன்னை யார் இப்படி செய்ய சொன்னா? ஏண்டா ஏன்டா இப்படி வித்தியாசமா நடந்துக்கிற? சரி சரி விடு. இத பாரு, நான் உன்னை எதுவுமே கேட்கல. போதுமா போதுமா? டேய் டேய் பிரசாத், டேய் டேய் பிரசாத், டேய் என்னாச்சுடா சொல்றா. டேய் 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 சொல்றா, என்னடாச்சு? ஏன் அழுவுற? டேய் 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 என்னன்னு சொல்றா பிரசாத்.